சார் நீங்கள் வந்து இப்போ பொது சேவை இதெல்லாம் நிறையா செஞ்சுட்டு வரீங்க. இதுக்கு வந்து நல்லா பாசிட்டிவ் நியூஸ் தான் நிறையா பண்ணுங்க. சூப்பர். இல்லை சார், கவர்மெண்ட்ஸில் என்ன ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்க பொருளாதார ரீதியாக அவங்க சப்போர்ட்? நமக்கு நம்ம யார்ட்டையும் வாங்கி பண்ணல, காசு யார்ட்டையும் நம்ம வாங்க நிற்கிறது நம்ம பாலிசியம் தான். நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வீட்டு இருக்கிற பண்ணுறது. ஸோ யார்ட்டையும் நம்ம வாங்கி பண்ணுறது. உங்களை மாதிரி எங்களுக்கு நிறைய உண்டு உங்களை பார்க்கணும். ஐயோ எங்கள் குழந்தைகள்லாம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாலா சார் வரானோ ஒரு ஆர்வம். எங்கள் பெண்ணை இந்த கடைசியாக அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு செம்ம ரீச். ஆக்சுவலி குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் தான் சார் பண்ணோம் அப்படின்னு. சார் வந்து அதை செய்ய மாட்டாங்க. சார் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் சுயமாக செய்யுங்க, சார் அது மோட்டிவேஷனை பண்ணுறாரு, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய பாடம். சார் நம்ம பழனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார் பழனி நிறைய வாட்டி வந்திருக்கேன் சார். நான் வந்து பழனி நிறைய வாட்டி வந்திருக்கேன். பழனி ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ உண்மையிலே சூப்பரான ஒரு அருமையாக இருக்கும். சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் பயணி வந்து போய் சொல்கிறாங்க சார். ரொம்ப பிடிக்கும் சார். சார் உங்கள் அப்கமிங் மூவிஸ் பற்றி ஏதாவது? இப்போதைக்கு படம் எதுவும் பண்ணல சார். பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். சார் உங்களுக்கு சேவை செய்யணும் எப்படி தோணுச்சு சார்? அதான் சேவைனா எனக்கு தேவையாக இருந்துச்சு. ஸோ நான் யோசிக்கும் போது அந்த தேவையை பூர்த்தி செய்ய அந்த சேவையை உருவாச்சு. அவ்வளோதான் என்ன தேவை. சேவை முடிச்சுட்டு போறாங்க. கஷ்டம் நம்ம சிரிக்க விடலாமா? சின்ன பையன் பாட்டின்னு சுற்றுலா பண்ணக்கூடாது சரிங்களா? சோறு போட்டதெல்லாம் அப்ப குழம்பு சின்ன என்ன இன்னைக்கு நீ தனியா போக மாட்டேன் நினைக்கிறேன். தாய்மார்களுக்கும் எங்கேயும் பாவனைக்கு வந்திருக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இது யாரு சொன்ன டைலாக்னு தெரியல. என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது யாரு சொன்னதோ தெரியல. ரிசல்ட் ஆந்திரவங்கள்ட்ட பொம்மனை கடுப்பேற்றவங்களை கம்பெனிக்கிட்ட வாழ்க்கை சும்மா ஜம்பெனிக்கு துப்பாக்கினா போட்டாருணும், கத்தினா ஷார்ப்பா இருக்கணும். பசங்கன்னா இந்த மகேஷ் பாட்டி ஸ்கூல் பசங்க வாழ்வாங்க. கண்டிப்பா அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் தண்ணி கான் போடுறாங்க. எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.